வணக்கம். சமீப காலத்தில் குழந்தைங்க அதிகமாக நான் படிக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், அப்பா அம்மாவோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் வீட்டிலேருந்து இங்கே ஹாஸ்டலில் வந்து படிக்கும்போது அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசித்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போது, இல்லை அவர்கள் பெரும்பாலும் மிஸ் பண்ணுவது அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது. நம்ம இப்போ பெரும்பாலும் எல்லாருமே என்ன பேசுகிறோம், கோவிடுக்கு அப்புறமா குழந்தைங்க ஃபோனை வந்து ரொம்ப யூஸ் பண்ண அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அது நிஜமாகவே உண்மை தான். எங்கள் ஸ்கூல்லலாம் பொறுத்த வரைக்கும், அதுவும் பார்வையற்ற குழந்தைகள் வீட்டில் அம்மா அப்பா விட்டுட்டு வேலைக்கு போகிற சமயத்தில் ஒரு டிவியை போட்டு விட்டுருவாங்க, இல்லைனா ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்டு இதை நீ பாட்டு கேட்டுட்டு இல்லை ஏதாவது பண்ணிட்டுன்னு. இப்போ ஃபோனுடைய ஆதிக்கம் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் அதிகமாக அந்த மாதிரி வீட்டுக்கு போடுறேன்னு பேசுகிறாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு போவாங்க. நம்ம வீட்டில் தூர்தர்ஷன் தான் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். மீதி இருக்கிற டைமோ ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ட்ராயிங்கோ இல்லை வேறு ஏதாவதோ இல்லை நண்பர்களோட இப்போ நண்பர்களோட விளையாடக்கூடிய தருணங்கள்லாம் இல்லாமல் போச்சு. இப்போது குழந்தைங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த ஃபோன் அடிக்ட்டு இல்லை மற்ற விஷயங்கள் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வேணும், விடாப்பிடியாக இருக்காங்க. இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன்னா இதுதான் வேணும், இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன்னா இது எனக்கு வேண்டாம், நீங்கள் என்ன தலைகீழ நின்று தண்ணி குடிக்க முடியாதுன்றாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமை எப்படியாவது கொஞ்சம் குறைச்சிட்டு குழந்தைங்களோட பெற்றோர்கள் பேச ஆரம்பிக்கணும். இதுதான் வீட்டினுடைய நிலமை, இது என்னோட நிலமை, அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு, நீ எப்படி படிக்கணும், என்னுடைய கனவு என்ன, உன்னுடைய கனவு என்ன, இதுக்கு எப்படி கொண்டு போகலாம், இப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். அவங்கக்கிட்ட நம்ம இருக்கிறத சொல்லி அவங்கள வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோன்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு முயற்சி எடுக்கணும். நம்ம ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே ஃப்ரீ ஆகிடுவாங்க. நாளைக்கு அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க கை கெட்டாத தூரத்தில் எங்கேயோ இருப்பாங்க. இது உங்களுக்கு ஏற்றுக்க முடியுதா ஏற்றுக்க முடியலையான்றது எனக்கு தெரியல. ஆனாலும் இருக்கிற நிதர்சனத்தை கட்டாயம் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.